குக் வித் தயாலினி சேனல். இன்றைக்கி நம்ம சிவப்பு அவலை வச்சு ஒரு சூப்பரான மிக்சர் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். தட்டுன்னு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பச்சை வேர்க்கடலை. இது ஆப்ஷனல் தான். திராட்சை, ட்ரை திராட்சை. இதில் கொஞ்சமாக முந்திரி, பாதாம், கொப்பரை, தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜல்லடை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவல் பொடியாக இருக்கிறதுனால இதுவாகிடும். இந்த மாதிரி நம்ம போட்டு டக்குன்னு உள்ளே போட்டு பொரிஞ்சதை எடுத்துடலாம். எல்லா அவலும் பொரியட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா அவளையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். அவல் பொரிச்சதுனால இந்த எண்ணெய் இந்த கலரில் இருக்குங்க. இப்போ எல்லா அவளையும் பொரிச்சிட்டோம். இப்போ பொட்டுக்கடலை பொரித்து எடுத்துக்கலாம். அதில் பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ வேர்க்கடலையை போட்டு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் பொரித்து எடுத்தாச்சுங்க. முந்திரி, பாதாம், தேங்காய் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிச்சுக்கலாங்க. ஃபைனலாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பதம் இல்லாமல் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு பொரிச்சு அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க. எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவல் மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பைசி சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் உங்களுக்கு தேவைன்ற இடத்துல கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஃபைனலாக நான் எடுத்து வச்சுருக்க திராட்சை, இது ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா இது மிக்ஸ் பண்ணிடலாம். சத்தம் கேட்குதா? சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய அவல் மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே நல்லாயிருக்கு. சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக வரும்னு. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. அவலில் வச்சு என்னென்னலாம் செய்யலாமோ அது மாதிரி இன்றைக்கி நான் அவலில் வச்சு மிக்சர் செஞ்சுருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே நேச்சராக பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.